என்னிடமே கேட்டாங்க, அயோத்தியில் கோயிலுக்கு கட்டி முடிப்போன்னு, கட்டி காட்டுறாங்கன்னு. சொல்ல மாட்டோம், சொன்னதை செஞ்சு காட்டு. ராமர் யார் யாருன்னு கேட்டாங்க. என்ன அருமையாக சொல்லியிருக்காரு கம்ப நாட்டு ஆழ்வார். ஆலிசூல் உலகம் எல்லாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் தடைகள் தாங்கி தாங்கதவ மேற்கொண்டு பூடி வெங்கான நன்னி புண்ணிய துறைகளாடி 7 கழித்து வாவன்றி எம்பினன் அரசன் என்றாள். இந்த காலத்துல பதவியை பிடிச்சுக்கிட்டு விடாமலங்கானுவோ 5 வருஷத்துல உயிரே போயிருது. அப்படி இருந்தும் கூட நானேங்க நிரந்தரங்கிறான். மெயின் சுற்றி அங்கெல்லாம் இருக்கு, சாமிகிட்டெல்லாம் இருக்கு, எந்த பயிர்களுக்கு தெரியுது. ஆனா நம்ம அவரை ஏன் இன்னைக்கு எல்லாரும் வணங்குறோம்? ஸ்ரீராமனை ஏன் வணங்குறோம்? போய் காட்டுக்கு போ, காட்டுக்கு போன்னு சொல்லாலும் பரவாயில்ல. கடைசியில என்ன சொன்னாரு அந்த அம்மா சொல்லிட்டு, மன்னவன் தான் உத்தரவுன்னு. அப்ப அவர் சொன்னாரா, மன்னவன் பணி என்றாயில் நும்பணி மறுப்பனோ பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றவாறு மின் நொலிர் காணகம் இன்றே போடுகின்றேன் விடையும் கொண்டிருக்கார். பதவியை தூக்கி எரிஞ்சிட்டாரு. எங்க அவதாய ராமன் இவங்களை மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கல. அப்பேற்பட்ட தனக்கு கிடைத்த ராஜபதவியை தூக்கி எரிஞ்சு விட்டு கானகத்துக்கு சென்று கொள்கைக்காக பிடிச்ச கோட்பாட்டோட இருந்து இன்றைய தினம் உலகம் முழுக்க வணங்குகின்ற கடவுளாக. அப்புறம் அப்போ முகம் எப்படி இருந்துச்சுன்னு கம்ப நாட்டாழ்வார் சொல்லுவாரு, அந்தளந்த தாமரையை வென்ற. அங்கேயும் தாமரை தான் சொல்றாங்க. உடனே இப்போ வந்தா கம்ப நாட்டாழ்வார் தாமரை கற்றுவாங்க. அந்தளந்த தாமரையை வென்றதம்மா நடிச்சாரு. அப்புறம் தாமரை தான் மலரணும்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்க. கம்ப நாட்டாழ்வார் நான் சொல்லலையா, என் மேல கேசப்பட்டுவானுங்க சாமி என்று தாமரை கட்சியின் வென்றதம்மன். அப்படி அப்படி சூறா அவருடைய முகமானது வேற எந்த பூக்கும் என்னையா சொல்ல முடியாது. தாமரையத்தான் சொல்லலான்னு கம்ப நாட்டாழ்வார் சொல்றாரு. அத்தகைய ஒரு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக காடகத்துக்கு போய் கடைசி வரை துன்பப்பட்டு வேற ராவணனை நினைச்சிருந்தா கொண்டிருக்கலாம், நினைச்சாலே ஒரு பொழப்பு போயிடும். அப்படிலாம் செய்யாம நேர்மையான முறையில அவனை வதம் பண்ணிட்டு இந்த நாட்டிலே தர்மத்தை நிலைநாட்டி ஒரு தர்மவான். அது மட்டுமல்ல, ஒரு நாள் பகவான் வைகுண்டத்தில் பள்ளி கொண்டிருந்தாலும் அப்போ வெண்கட்ட கூடையும் சாமரமும் பேசிட்டான். என்ன பேசிச்சுன்னா, பகவான் பள்ளி கொண்டுள்ளார், நம்ம போய் உலகத்தை சுற்றி வரலான்னு வச்சோம். அப்படி சுற்றி வரலான்போது அப்போவே கூட்டணி போட்டிருக்காங்க. நம்ம பாதுகாவல் வரம் கூப்பிடுவோம், அவரோட போய்க்கலாம். அவர் இருந்தால் பகவான் அவரை தான் தேடுவார். எடுத்த உடனே பாதுகாவலர் அவர் சொல்லிட்டாராம், அப்ப சாமி என் கடன் பணி செய்து கிடப்பதான் பகவான் கண் முடிச்சவனே என்னையே தான் பார்ப்பாரு, நான் அங்கே தான் இருக்கணும். உடனே இதுக்கு 2 சொத்தை பார்த்தாதான் சாமி இவங்களுக்கு பகவான் பார்த்தார். இவங்களுக்கு சரியான பாடம் கொடுக்கறதுக்காக ராமாவதாரம் எடுத்து கடைசி வரை பாதுகைக்கு தான் பதவி கிடைச்சிச்சு. தொண்டு செஞ்சா தானா வருதியா பதவி? மக்களுக்கு தொண்டு செய். இன்னைக்கு நரேந்திர மோடி இருந்தாருன்னா சாதாரண குடும்பத்தில் பிறந்தார், கஷ்டப்பட்டார். இன்னைக்கு பிரதமர் அவரை கவுக்கிறதுக்கு என் நாற்காலியை புடுங்க பார்க்குறாங்க, முடியலையா ஒன்றும். தர்மவான். நீங்க அவரால் தான் இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு இருந்திருக்கு. அத்தகைய இன்றைய தினம் அத்தகைய நேரத்து கூட இவர் பார்க்க வந்தார். இந்த ஃபைட்டிங் மீன் வந்துச்சு. என்னால் அவரோட தேவாரம் நடந்துச்சு. ஒரு 10 பிள்ளைங்க தேவாரம் படிக்குது. அதனால் பாடசாலை நடந்துக்கிட்டு இருந்ததுனால நான் உள்ளே இருந்தேன். இந்த எக்கோ அடிக்குது, இவர்கிட்ட பேச முடியலை. இவர் என்ன நினைச்சாரோ தெரியல. அதனால் அப்பேற்பட்ட நம்முடைய ராம அவதாரம் இந்த உலகத்திலே வேற நாடுகளெல்லாம் இருந்திருந்துச்சுன்னா அவரை எப்படியோ கொண்டாடுவாங்க. ஆனால் நம்ம நரேந்திர மோடி ஐயா ஆட்சியில் தான் இந்த கோயில் பிரம்மாண்டமாக நடக்கணும்னு இருந்துச்சு போலது. அது இறைவனுடைய கருணை. அத்தகைய காட்சிக்கு என்னாலும் கூட எல்லாம் போகும். நிறைய கூட்டம் இருக்குன்னு எல்லாரும் போட்டும், எல்லாரும் அனுபவிக்கிட்டு நம்ம என்னைக்கும் இருந்துக்கலாம், நம்ம என்னைக்கும் பார்த்துக்கலாம், மக்கள் பார்க்கட்டும் சொல்லி நாங்கள்லாம் போகிற. இவர் கூட சொன்ன ஒரே ஒரு ஆள் தான் போகிறாங்க. நாங்கள் மனதில் வச்சுருக்கோம். ஆஞ்சநேயருக்கு கருதனோட இங்கே ராமரை பார்த்தவங்க நாங்கள் மனதார நினைச்சு எல்லாரும் போய் தரிசனம் பண்ணட்டும் நாங்கள் விட்டு கொடுக்குறோம் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் அங்கே எந்த அச்சதையெல்லாம் வந்ததாக சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு இந்துக்கள் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அந்த என்ன விளக்கேற்றி ராமனை போற்றுவோம். இந்த கடவுளாக இருந்தாங்க, ராமராக இருந்தாங்க, ஆஞ்சநேயர் ஏதாவது ஒரு சாமியை பிடிச்சிக்கோ, வேற சாமியை பிடிச்சிக்கிறாங்க. நம்ம சாமி தான் நம்மளை சாப்பிட்றாங்க. வருடம் முழுக்க நம்முடைய இந்து சமயத்தில்
வருஷம் முழுக்க விழா நடக்கிற ஒரே சமயம் நம்ம சமயம் தான். சித்திரையில சித்ரா பௌர்ணமி, அப்பர் சாமி விழா, வருடப்பிறப்பு, வையாசி விசாகம் முருகனுக்கு, ஆணியில ஆணி திருமஞ்சனம், ஆடியில அம்பாள் உற்சவம், ஆவணியில விநாயகர் சதுர்த்தி, ஆவணி முடிஞ்சவொன்னு புரட்டாசி மாதம் நவராத்திரி, ஐப்பசியில சூர சம்ஹாரம், கார்த்திகையில கார்த்திகை சோமவாரம், திருக்கார்த்திகை, காப்பாவை, எவ்வளவு நிகழ்வு. மாரடைப்பு தை மாதம் பொங்கல், மாசி மாதம் சிவராத்திரி, மாசி பங்குனி மாதம் பங்குனி உத்திரம். இது மாதிரி வருஷம் முழுக்க விழா நடத்துகிற ஒரு மதம் வேற எந்த மதமும் கிடையாதுயா. பொங்கல் நம்ம சமயம் தான். சமைத்தல் என்பதற்கு பக்குவப்படுத்தல் என்பதாகும். அத்தகைய சமயத்தில் பிறந்திருக்க நம்மெல்லாம் இந்த இதரம் பெருமை மிக்கத. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தான் ராமர் கோயில் குடமுழுக்கு நடக்குது என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது. காங்கிரஸ்காரர்களும் செய்ய மாட்டாங்க. நம்ம ஆட்சியில் நடந்து கொடுக்கணும். நீங்கள் எல்லாரும் போக முடிஞ்சவங்க அங்கே போய் தரிசனம் பண்ணட்டும். போக முடியாதவர்கள் இங்கேருந்தே நம்ம பகவானை தரிசனம் பண்ணி, எல்லா இடத்துலையும் அன்பு தான், அன்பே சிவம் என்று சொன்னார்கள். ஆக அன்போடு நம்ம ஜி சொன்ன மாதிரி அந்த அச்சதை கொடுக்குறாங்க பொழுது அன்னைக்கு விளக்கேற்றி ராமநாமத்தை எல்லாரும் சொல்லி நம் இறைவனுடைய திருவடிக்கு பாத்திரராக இன்றையே முயற்சி நாம் செய்யணும். ஆஞ்சநேயர் ராமரே நினச்சிக்கிட்டு இருந்தாராம். அந்த ராமையனுடைய நாமத்தினாலதான் அந்த பாலத்தை கட்டியிருக்காரு. சில பேர் எந்த இன்ஜினியர் கட்டினாருனாங்க, நமக்கு இன்ஜினியர் ஆஞ்சநேயர் இன்ஜினியர் தான். அவர் கட்டினா அந்த பாலத்தை ஒன்றும் அசைக்க முடியல. அந்த பாலத்தில் இருந்து ஒரு சிறிது ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து பூஜைக்கு கொண்டு வந்தாங்க. நாங்கள் அதை தண்ணியில் போட்டு பார்த்தோம், அது மிதந்து. நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கையில் கடவுளை ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், நம்பிக்கையில் குழந்தை போல் ஆனால் ஒழிய நீ கடவுளை காண முடியாது என்று சொல்கிறார்கள். யானையின் பலம் தும்பிக்கையில, மனுஷனுடைய பலம் நம்பிக்கையில். நமக்கு நம்பிக்கை இருக்கு, ராமர் அங்கே தான் இருந்தாரு, அயோத்தியில தான் பிறந்தாருன்னு நம்ம நம்புறோம். நம்ம கோயிலை கட்டுறோம். உனக்கு பிடிக்காது போய் தொலை, நீ கும்பிட வேண்டாம் போ. கைகால் கூப்பித்தொழில் கட நஞ்சுண்ட கண்டன் தானே என அப்பர் சொல்லுது. ஆக்கையார் பயனன் அரண்கோயில் வலம் வந்து என தேவாரம் சொல்லுது. ஆலயம் ஆன்மா லயப்படுகின்ற இடம். அத்தகைய திருக்கோயில் குடமுழுக்கு காண இருப்பவர்கள் பார்க்கட்டும். போக முடியாதவர் இங்கிருந்தே நாம் ராமனை நினை